எங்கு நம்முடைய காயின் ஆபேல் ஆரம்பித்து கடைசி வரை மக்கபேயர் வரை எல்லாரையும் எடுத்து காட்டுகிறார். இன்றைக்கு ஒரே ஒருவரை மட்டும் இன்றைய வாசகத்தில் பார்க்கிறோம். யாருடைய நம்பிக்கையை பற்றி இந்த 2ஆம் வாசகம் பேசுகிறது? ஆபிரகாமுடைய நம்பிக்கை. தொடர்ந்து நீங்கள் இந்த 11ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் தொடக்கத்திலிருந்து ஒவ்வொருவரும் எப்படி நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள் என்பதை இந்த நூல் சொல்லிக்கொண்டே வரும். ஆபேல் கடவுளுக்கு அந்த காணிக்கையை கொடுத்தார் என்றால் அது கடவுள் மீது வைத்த நம்பிக்கை. யாக்கோபுடைய வாழ்க்கையை பற்றி பேசு, வரிசையாக தாவீது அரசரை பற்றி ஒவ்வொருவருமே இன்றைக்கு இத்தகைய ஒரு வாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் கடவுள் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கை. அது மிகச்சிறப்பாக ஆபிரகாமுடைய நம்பிக்கை. அவர்தான் நம்முடைய நம்பிக்கையின் தந்தையாக, விசுவாசத்தின் தந்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். கண்ணால் காணாத எல்லா